மக்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று ஆன்றோர்கள் சொன்னதற்கேற்ப ஆலய வழிபாடு ஆறுதலோடு ஆனந்தத்தையும் ஏற்படுத்தும். எனவேதான் கோவில்களுக்கு செல்வதை ஒரு கடமையாகவே கொள்ள வேண்டும் என்கிறார்கள். இந்த நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் நமக்காக எழுந்தருளி காட்சியளிக்கும் இடமே கோவில். அந்த வகையில் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் என்ன கோவில், என்ன வரலாறு, அதன் சிறப்பு என்ன என்பதை காணலாம். தமிழகத்தின் திருத்தலங்கள் பலவற்றுள் சிறப்பும் தொன்மையும் மிகுந்த திருத்தலம் திருக்கழுங்குன்றம். தேவார திருமுறை பாடல்களை உடையது. மாணிக்க வாசகர் மனமுருகி பாடி திருவடி தீட்சை பெற்ற பெருமைக்குரியது. கதலிவனமேவும் பெருமாளே என்று அருணகிரிநாதர் சிறப்பித்து பாடிய இந்த திருக்கழுங்குன்றம் என்றவுடன் முதலில் நினைவுக்கு வருவது இங்கு தினமும் வந்து இறைவனை தொழுது உணவு உண்ணும் இரு கழுகுகளும் அவற்றை பற்றிய கதைகளுமே. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டிற்கு தென்கிழக்கே அமைந்திருக்கும் இந்த திருத்தலத்தை உலகளந்த சோழபுரம் என்று கல்வெட்டுகளில் குறிப்பிட்டுள்ளனர். இத்தலத்து இறைவன் திருக்கழுங்குன்றம் உடைய நாயனார் எனவும், மூலஸ்தான மகாதேவர் எனவும், வேதகிரீஸ்வரர் எனவும், மலை மருந்தீசர் எனவும் வழங்கப்படுகிறான். இத்தலத்து இறைவி பெண்ணின் நல்லாள் எனவும் திரிபுர சுந்தரி எனவும் போற்றப்படுகிறார். 4வது கலியுக கால தொடக்கத்தில் பூடா விதாதா என்னும் இரு முனிவர்களின் தவத்தை மெச்சி சாரூபவதம் அருளிய இறைவனிடம் சாயுச்சியவதம் உடனே வேண்டும் என்று அடம் பிடிக்க அருளை உணராத முனிவர்களை கழுகுகளாக அருளினார். சாப விமோசனமாக அந்த முனிவர்களே சம்பு ஆதி என்ற பெயருடன் கழுகுகளாய் திறந்து இம்மலையை வலம் வந்து வேதகிரீஸ்வரரை வழிபட்டனர். எனவே இத்திருத்தலம் திருக்கழுங்குன்றம் என வழங்கப்படுகிறது. இந்த ஆலயம் சித்திரை மாதத்திலே பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. எல்லா ஊரிலும்
கொடியேற்றம் என்பது ஏற்றி வீதி உலா வரும். இங்கே சிறப்பானது என்றென்றால் திருமலையிலே கொடியேற்றம் செய்யப்பட்டு வீதி உலா புறப்பாடு கீழ்கோயிலே நடைபெறும். இதே விசேஷமானது. மேலும் இங்கு சித்தாலயமாக இருக்கிறார் வேதகிரீஸ்வரர் சுவாமி அவர்கள். இங்கு பள்ளியறை, கோஷ்ட தேவதைகள், நந்திகை யாரும் கிடையாது. எல்லாமே சுவாமியே சுயம்பாக இருக்கிறார். இந்நாளிலும் எதிர்காலத்திலும் பக்த அன்பர்கள் தங்களுடைய குறை நிறைகளை இந்த இறைவனிடத்திலே வேண்டி தாங்கள் எண்ணங்கள் நிறைவேற இந்த ஆலயம் வந்து தரிசித்து எல்லாமல்ல இறைவன் அருள் பேரானது பெற்று பெருமானாக கேட்டுக்கொள்கிறோம். இத்திருக்கோவிலின் மேலும் பல அரிய தகவல்களை இந்த பகுதியில் காணலாம். கடலில் சங்கு பிறப்பது சகஜம். ஆனால் இறைவன் அருளால் இந்த திருக்கழுங்குன்றத்தின் திருக்குளத்தில் சங்கு பிறக்கிறது. எனவே இது சங்கு தீர்த்தம் எனப்படுகிறது. மார்க்கண்டேய முனிவர் தவம் செய்த சங்கு தீர்த்தத்தில் அவருக்காக தோன்றிய சங்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இன்றளவும் தவறாது பிறந்து வருகிறது. திருநோய், பித்த வகையான நோய் உடையவர்கள் இம்மலையில் இருக்கும் இந்த சங்கு தீர்த்தத்தில் நீராடி மலைவலம் வந்து திருமலை மேல் சென்று இறைவனை வழிபட்டால் அனைத்து நோய்களும் நீங்கி நலம் பெறுவர் என்று தலபுராணம் கூறுகிறது. இதன் காரணமாக குரு கண்ணியில் வரும் திருநாளன்று லட்சதீப பெருவிழா இத்திருத்தலத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சிறப்பாக நடைபெறுகிறது. திருமலையின் அடிவாரத்தில் தாளக்கோயில் என வழங்கப்பெறும் இடத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரிக்கு ஆண்டில் 3 முறை மட்டுமே முழு அபிஷேகம் செய்யப்படுகிறது. மற்றைய தினங்களில் திருப்பாதத்திற்கு மட்டுமே அபிஷேகம் செய்கிறார்கள்.
வள்ளல் இருக்கும் மலைதனை வலம் வருதல் வாய்மை என அருளியிருக்கிறார் திருஞான சம்பந்தர். எனவே சஞ்சீவி காற்று வீசும் இந்த திருமலையை 45 நாட்கள் வலம் வந்தால் தீராத நோய் தீரும், கொடிய வினைகள் தீரும் என தலபுராணம் கூறுகிறது. பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் இன்றும் பலர் மலைவலம் செல்கிறார்கள். திருப்புகழ் என்பது அருணகிரிநாதர் முருகப்பெருமான் மீது அருளிய அருட்பாடல்கள். எல்லாமே தித்திக்கும் தேன், பிறவிநோய் நீக்கும் மருந்து, உள்ளத்தை உயர்த்தும் இசையில் திருப்புகழ் உயிரை மேம்படுத்தும். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. திருத்தலங்கள் தோறும் சென்று அருணகிரிநாதர் பாடிய பாடல்கள் ஏராளம் ஏராளம். அந்த பாடல்களில் இன்று நாம் பார்க்கக்கூடியது திருமலை எனும் திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானை துதித்து ஒருபதும் இருபதும் எனும் அற்புதமான கருத்துக்கள் அடங்கிய பாடல். இந்த திருமலை என்பது செங்கோட்டை என்று சொல்கின்றோம் அல்லவா? செங்கோட்டை என்றால் புதுதில்லி, அந்த செங்கோட்டை அல்ல. நமக்கு நம் பெருமை தெரிய மாட்டேன் என்கிறதே. தமிழ்நாட்டில் தென்காசியின் அருகில் செங்கோட்டை என்று ஒரு அற்புதமான திருத்தலம் இருக்கின்றது. எஜி கிட்டப்பா கான கலாதர என்றெல்லாம் சொல்கின்றோமே, அவர் அவதாரம் செய்த திருத்தலம். அப்படிப்பட்ட அந்த திருத்தலத்தின் அருகில் இந்த திருமலை எனும் முருகன் திருக்கோவில் இருக்கின்றது. அற்புதமான திருத்தலம். அந்த திருத்தலத்தில் மாபெரும் பணியை செய்தது இன்று நம்மால் செய்ய முடியுமோ முடியாதோ, இவ்வளவு விஞ்ஞான வசதிகள் இருக்கக்கூடிய காலத்தில். ஆனால் அன்றே சிவகாமி அம்மையார் எனும் ஒரு உத்தமமான பெண்மணி தன்னந்தனி ஆளாக படாத பாடுபட்டு அந்த திருக்கோவிலை இங்கே அற்புதமாக கட்டினாள் முருகனுக்கு. முருகனையே தன்னுடைய குழந்தையாக கருதிய பெண்மணி அவர். அந்த திருத்தலத்தின் மேல் எழுந்தருளி இருக்கும் ஆறுமுக வள்ளலை துதித்து அருணகிரிநாதர் பாடிய பாடலை பார்த்துவிட்டு விளக்கத்தை பார்ப்போம். ஒருபதும் இருபதும் அறுபதும் உடனரும் உணர்வுற இருபதம் உளம் அது நாடே. உருகிட முழுமதி தழலிட ஒளி திகழ் வெளியிடை ஒளி பெற விரவாதே. தெருவினில் மரமென எவரோடும் உரை செய்து திரி தொழில் அவமது பொறியாதே. திருமகள் மருவிய திரள் புயாறு முக தரிசனை பெற அருள் புரிவாயே. பரிவுடன் அழகிய பழமொடு கடலைகள் பயரொடு சில வகை பணியாரம் பருகிய பெருவயிருடையவர் பழமொழி எழுதிய கணபதி இளையோனே. பெருமலை உருவிட அடியவர் உருகிட பிணிகெடு அருள் தரு குமரேசா. பிடியொடு களிறுகள் நடையிட கலை திரள் பிணையமர் திருமலை பெருமாளே. அற்புதமான பாடல், அற்புதமான பாடல். பிடியோடு களிறுகள் நடையிட கலை திரள் பிணை அமர். போருமையா, தமிழன் கலாச்சாரம் நமது பண்பாடு என்று சொல்கின்றோமே. முருகப்பெருமானே, ஆறுமுக வள்ளலே, அங்கே திருமலையின் மேல் எழுந்தருளி இருக்கின்றாயே. அந்த திருமலையில் பிடியோடு களிறுகளா? என்ன தமிழ்? தமிழ் அதான். பிடி என்றால் இந்த இடத்தில் பெண் யானை, களிறு ஆண் யானை. ஆண் யானை பெண் யானை முதற்கொண்டு எவ்வளவு அழகாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் பாருங்களேன். ஆங்கிலத்தில் இவ்வாறெல்லாம் பார்க்க முடியாத நாம் பொதுப்படையாக எலிஃபெண்ட் அவ்வளோதான் பார்க்க முடியும். தயவு செய்து இந்த தமிழ் பொக்கிஷங்களை நாம் அனுபவிக்க வேண்டும். ஆண் யானையும் பெண் யானையும் நடையிட அப்படி
மிருகங்கள் ஐந்தறிவு படைத்தவை இழிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, அவைகளே கணவனும் மனைவியுமாக ஒற்றுமையாக நடையிடன்னா நடை பயிலை என்று வேணால் வைத்துக் கொள்ளுங்களேன். அப்படி அழகாக நடந்து கொண்டிருக்கின்றன. அடுத்தது கலை திரள் பிணை அமர். கலை என்றால் ஆண்மான், திரள் பிணை என்றால் பெண்மான். ஆண்மானும் பெண்மானும் அமர். யானைக்கு இந்த வார்த்தையை சொல்லவில்லை அருணகிரிநாதர். ஆண்மானும் பெண்மானுமாக அங்கேயே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றதாம் திருமலையின் மேல். என்ன அர்த்தம்? அப்படி ஐந்தறிவு படைத்த விலங்கினங்கள், இந்த மான் ஏதானும் ஒன்று கேட்டால் சரி, சத்தம் கேட்டால் போதும் என்று கண்களில் அந்த மிரட்சியை உடனே காண்பித்து விடும். அப்படி பயத்தை உடனடியாக வெளிப்படுத்தக்கூடிய மான்கள் கூட அங்கு கணவனும் மனைவியுமாக ஆணும் பெண்ணுமாக இன்பமாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. என்ன பொருள்? நாம் கணவனும் மனைவியும் நம் குடும்பங்கள் அவ்வளவு ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இதை சொன்ன அருணகிரிநாதர் இதற்கு முன்னால் அழகாக சொல்லுகின்றார். பெருமலை உருவிட அடியவர் உருகிட பிணி கெட அருள் தரு குமரேசா. அதாவது கிரௌஞ்சாசுரனை, அந்த மலையை, கிரௌஞ்சன் என்னும் மலையை வேலாதித்து விட்டு துகள் செய்தார். அடியவர்கள் உருகினார்கள். முருகப்பெருமானே, அந்த கிரௌஞ்ச மலை என்பது வேறு எதுவும் அல்ல, நம்முடைய தீவினை என்று எளிமையாக வைத்துக் கொள்ளுங்களேன். தீவினைகளை அழித்து அப்பா எங்களுக்கு அருள் செய்தாயே என்று அடியவர்கள் உருகுகின்றார்கள். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை அருணகிரிநாதருடைய தங்கத்தை போல வார்த்தை, பிணி கெட அருள் தரு குமரேசா. பிணி என்றால் இந்த உடலுக்கு வந்த பிணி மட்டுமல்ல, தமிழில் பிணி என்றால் இரண்டு சொல்வார்கள். ஒன்று உடல் பிணி, இன்னொன்று உயிர் பிணி. அந்த இரண்டையும் சேர்த்து இங்கே அருணகிரிநாதர் நமக்காக அருளை செய்திருக்கின்றார். பிணி கெட அருள் தரு குமரேசா என்கின்றார். அப்படிப்பட்ட அந்த ஆறுமுக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து எல்லா விதமான பிணிகளையும், அதாவது நோய்களையும் நீக்கி நமக்கு ஆரோக்கியத்தையும் எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டுவோம். அவன் அருளுவான். சரி நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துகளும் காட்சிகளும் உங்கள் மனதை மகிழ்விக்கும் வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.